வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவருக்கு நாம் மகிமையை சேர்ப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எனக்கு என்ன வந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், நான் எந்த வேளையிலும் உம்மையே நான் துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வாய்களை திறந்து பாடி கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து பாடுவோம். தந்தாரே துதிப்போமே
கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நான் கேட்கும்படியாக இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்திலே பேச வேண்டும். அதற்காய் இப்பொழுதே எங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்புவோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். சொல்லுவோம் ரட்சணை சேனையின் முறைப்படி 3 முறை, அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சணை சேனையின் முறைமையின்படி 3 அல்லேலூயா சொல்றோம். யாருக்கு அது தெரியுமா? அது ஏன் அப்படின்னு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தேவத்துவத்தில் உண்டென்று நாம் விசுவாசிக்கிறோம். நம்ம விசுவாச பிரமாணத்தில், அப்படிதானே? அல்லேலூயான்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. வெளிப்படுத்தினல் 19 வீட்டில் போய் வாசிச்சுக்காங்க. அல்லேலூயான்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கூட தான் நம்மளும் போய் நிற்க போகிறோம். கடைசி நாட்களில் ஒரு பெரிய அல்லேலூயா கூட்டம். நம்ம தான் ஃபஸ்ட் அல்லேலூயா கூட்டம். நம்மகிட்ட இருந்து அல்லேலூயாவெல்லாம் எடுத்துட்டாங்க. அம்மா உற்சாகமாக கைகளை உயர்த்தி அப்படிலாம் சொன்னாங்க, அப்படிதானே? அதனால் இப்போ நான் வந்து ஐயா உள்ள என்ட்ராகும்போது பார்த்தீங்களா, ஐயாவுக்கு நான் ஒரு அல்லேலூயா சொன்னேன். இப்படி பார்த்தீங்களா? அது நான் இந்த மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ண போகிறதுக்கு அவர்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குறது மாதிரி. ஏன்னா இந்த நாளில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். கோர்கடட் பிள்ளைங்க எல்லாரும் பாகம் எடுத்தபடினால இந்த கோர்கடட் சண்டையில் நானும் ஒரு அங்கமாக இருப்பதில் கர்த்தருக்கு நான் மகிமை கனத்தையும் செலுத்துகிறேன். ஏனென்றால் 40 வருடங்கள் கழித்து ஒரு சின்ன ஆலயத்திலிருந்து ஒரு மேலே ஆலயத்தில் வந்திருக்கிறோம். நாங்களும் உங்களோட சபை மெம்பர் தான். அல்லேலூயா. 1985 ஆண்டுகளில் மேஜர் ரத்தன்ராஜ், மேஜர் அனிமஸ் பால் அவர்களுடைய மூத்த மகன் நாங்கள் 4 பேர். 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒருவேளை தெரிய வாய்ப்பு இருக்கிறது. பெண்கள் எல்லாரும் ஒருவேளை திருமணமாகி வெளியூருக்கு சென்றிருக்கலாம். என்னை எடுத்து தூக்கிட்டு வளர்த்தவங்க ஒருத்தங்க என்னுடைய மனைவி வீட்டில் வச்சு பார்த்தப்ப சொன்னாங்க, நான் கீழ்குடியில் நீங்கள் இருக்கும்போது உன்னை தூக்கிட்டு போயிருக்கிறேன் அப்படின்ட்டு. அதனால் எனக்கு யாருக்கு முகமும் தெரியலை. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் கழித்து 1985, 86, 87 எங்கள் அப்பா மேஜர் ரத்னராஜ், மேஜர் அனிமஸ் பால் அவர்கள் இந்த இடத்துல ஊழியம் செய்தார்கள். அதனால் 3 வருஷம் உங்கள் டாப்பில் எங்கள் பேர்லாம் இருந்திருக்குது. ஹல்லேலூயா. என்னோட கூட என் தங்கச்சி கேதரின் இருக்கிறா. தூரமாக இடத்துலேருந்து நாங்கள் இந்த இடத்துல ஊருக்காக வரும்பொழுது எதிர்ச்சியாக என்கிட்ட கேட்டப்போ சத்திய வசனத்தை பகிர்ந்து கொள்ளலாமேன்னு சொன்னாங்க. நான் கோர் சார்ஜென்ட் மேஜராகவும் இருக்கிறேன். கோயம்புத்தூர் பகுதியில் வேலை நிமித்தமாக இருக்கிறபடினால் சின்னையம்பாளையம் என்கிறதான லட்சினியன் சேனை சபையில் கோர் சார்ஜென்ட் மேஜராகவும் இருக்கிறேன். இதில் சிஎஸ்எம்னு அது எஃப்எல்எட் இருக்கும். இன்றைக்கி இங்கே வரும்போது இங்கே வேறு சிஎஸ்எம் இருக்கிறதுனால என்னோடய எஃப்எல்எட்டை மாற்றிட்டு நான் சல்வேஷன் ஆர்மி ஒரு சோல்ஜராக வந்திருக்கிறேன். கோர்கடட் பிள்ளைகள் எல்லாரும் ரெட்சினிய சேனையின் சீருடை, போருடை, சீருடைனா சீரான உடை, நம்ம போட்டுக்கிறதெல்லாம் போருடையை தரிச்சிருந்தாங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் நம்புகிறேன். நிறைய உங்கள் வீடியோக்களில் பார்த்துருக்கிறேன், நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த டைம் கோர்கடட் மீட்டிங் நடக்கும்போது அந்த போருடையில் நடத்தும்போது இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2-3 ஆலோசனைகளை நான் சொல்லலாமான்னு அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த பக்கமாக ஒரு வசனம் எழுதி போட்டுருந்துச்சு, இந்த பக்கம் வசனம் எழுதி போட்டுருந்துச்சு, நீ பயப்படாமல் பேசுன்னு. ஹல்லேலூயா. உங்களோட இந்த வருஷ வாக்குத்தத்த வசனம், அப்படி தானே? அப்போ தைரியமாக சொல்லலான்னு. இங்கே ஒரு 4 டேம்பரிங் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன 4 டேம்பரிங் இருக்குது, யாரும் வாசிக்கலன்னு நினச்சேன். அம்மா மிகவும் நேர்த்தியாக குழந்தைகளோடு அதை ஒரு 3 நிமிடம் வரைக்கும் நல்ல அழகாக அதை நானும் வீடியோ கேப்சர் பண்ண முடியாது உதவி செய்தார். என்னென்னா இந்த டேம்பரிங் தான் நம்மளுடைய உயிர் நாடி. ஹல்லேலூயா. ரட்சணை சேனை பெண்கள் ஊழியத்தில் டேம்பரிங் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட். எங்கள் சர்ச்சில் அந்த டேம்பரிங்கை சண்டை போடுவாங்க. ஒரு பையன் பெண்களோட டேம்பரிங்கை எடுத்துருவான். அவன்கிட்ட வந்து பிடுங்கி பெண்களுக்கு கொடுக்குறது பெரிய பாடாக இருக்கும். அதனால் டேம்பரிங்கை யூஸ் பண்ணுங்கள். கற்று பெரிய காரியங்கள் செய்வார். டேம்பரிங் கேதரின் பூத் அம்மாவிலேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகும் போது இந்தியா கேட்டு முன்னாடி ஒரு டேம்பரிங்கோடையும் ஒருத்தங்க வந்தாங்க. 4 பேர். ஒரு போர் வருதுன்னு பார்த்தா அங்கே ஒரு ட்ரம்மு, மியூசிக் ஒரு சின்ன ஒரு 4 பேர் தான் உள்ளே வந்தாங்க. ரட்சணை சேனைக்கு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 1882 வருடம். இப்பொழுது நாம் இந்த நாட்களில் இந்த டேம்பரிங்கை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். முகவரையாக கூடுதல் காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கற்றுக்கிற கிருபைக்காக நமக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதற்கு உபயோகமாக இருந்த அண்ணனையும் வாய்ப்பளித்த ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் வேதத்திற்கான தலைப்பு இயேசு எங்கே, இயேசு எங்கே என்று இந்த நாளின் தலைப்பை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு யோவான் 16ஆம் அதிகாரம் மாத்திரம் நாம் திறந்து வச்சுக்கொள்ளலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் நான் ஒன்றன் பின்னாக ஒன்றாக வாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் என் கூட பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. இந்த நாளில் கோர்கடட் சண்டையாக இருக்கிறதுனால நான் கோர்கடட்ஸ்லேருந்து இந்த கேள்விக்கான பதிலை
எதிர்பார்க்கிறேன். இயேசு எங்கே? இயேசு எங்கேன்னு ஏதாவது ஒரு கோர்கட பிள்ளைங்க சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கு. இப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? யாராவது ஒருத்தங்க சொல்றீங்களா? கோர்கட இல்ல பெரியவங்க யாராவது இயேசு இப்போ இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அக்கா சொல்லிட்டாங்க. அவங்க கடைசி என்னோட மெசேஜே சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமா, இயேசு இப்போ எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்படித்தானே? அவர் சொல்லிட்டு போனாரா சொல்லாம போனாரா? சொல்லிட்டு தான் போனார். அங்கே தான் சொன்னது வசனங்கள் தான் இந்த யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த இயேசுவை நம்ம ஏன் தேடுறோம்னா, இயேசுவை இப்போ நம்ம மட்டும் தேடுற மாதிரி இல்லை. அவர் பிறந்தப்பவும் தேடினாங்க, அவர் இறந்த பின்பும் தேடினாங்க. பிறந்தப்ப யார் தேடினா? 3 சாஸ்திரிகள் தேடி இருந்தாங்க. அப்படித்தான் என்ன சொன்னாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பணிந்து கொள்ள வந்தோம்னு யார்கிட்ட போய் கேட்டாங்க? ஏரோது ராஜா கிட்ட. ஏன்னா யூதருக்கு ராஜாவாக கிழக்கில் ஒரு நட்சத்திரம் தோண்டி இருக்குது, ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு உடனே இவங்க தேடி போகிறாங்க. பிள்ளையை தேடி போனால் பிள்ளையே அரண்மனையில் காணல. அப்படி தானே? பிள்ளையை தேடிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கேட்ட ராஜா என்ன பண்ணுறாரு? அவர் எதுக்கு தேடினாரு? பிள்ளைய கொலை செய்ய தேடுறாரு. அப்படி தானே? ஏசு பிறந்த பொழுதும் தேடினாங்க, அப்புறம் ஏசு இறந்த பொழுதும் தேடினாங்க. போய் கல்லறையில் தேடுறாங்க, மரியாதைலாம் போய். அப்போ தூதன் வந்து என்ன சொல்கிறான்? நீங்கள் தேடுறவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு. ஆனால் உயிர் தெழுந்த இயேசுவை இன்னும் நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான், என்னை தேடுவீர்களானால் பிழைப்பீர்கள், என்னை தேடுகையில் அவர் உங்களுக்கு தென்படுவார். அப்படி தான் நிறைய வசனங்கள் சொல்லுது. நாம் இந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வெள்ளை இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். அம்மா சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தமது ஜனங்களோடு வாசம் பண்ணுகிறவர். அப்படி தான் நம்ம எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமேனு பாட்டெல்லாம் படிக்கிறோம். அப்படி தானே? நமக்குள்ள வாசம் பண்ணுகிற மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன். ஹல்லேலூயா. இந்த நாளில் இயேசு கிறிஸ்து போகும்பொழுது இப்படியாக சொல்லிட்டு போனார். நான் இன்னைக்கு இப்போ கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல. ஒரு இடத்துலலாம் தலையை கமந்துட்டாங்க. என் மகன் வந்து பெங்களூரில் படித்தனால தமிழை கஷ்டப்பட்டு படித்தான். இன்றைக்கி வசனம் வாசிக்கும் போது அப்படி தானே? பிள்ளைகளெல்லாம் வசனங்களை மிகவும் சரளமாக வாசிப்பாங்க நம்புறேன். தங்கச்சி நாள் அழகாக கூட்டம் நடத்துனாங்க. இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லு. ஏசு எங்கன்னு அவங்க எங்கே இருக்குன்னு சொன்னாங்க. அண்ணங்களாம் என்ன சொன்னாங்க? பரலோகத்தில் பிதாவோட வலசு பாரத்தில் இருக்காருன்னு. இப்படி தான் ஒரு ஆங்கிலத்தில் படித்த ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 பசங்க, ரொம்ப சேட்டை பண்ணுற பசங்க. இந்த 2 பசங்க வந்து ஊரில் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா இந்த வீட்டுக்கு வருவாங்க, இந்த வீட்டில் கிடைக்கும். ஏன்னா இந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்து போய் திருடிட்டு வந்துடுவாங்க. பொருளை வந்து வீட்டில் உட்காந்துருக்கு. அப்போது இந்த பிரச்சனை தாங்க முடியாமல் பாஸ்டர் வருவார். அவங்க அப்பா சொல்லுவார், எங்கள் 2 பசங்க இருக்கானுங்க, 2 பேரும் அடிக்கடி திருடிடுறானுங்க. அந்த பொருள்கள், இவனை திருடின பொருள்களை ஊரில் உள்ளவங்களாம் தேடிக்கிட்டு கடைசியாக எங்கள் வீட்டில் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு. அப்போ இந்த பாஸ்டர் சொன்னார், சரி நான் இவனுங்களை பார்த்துக்கிறேன். ஒரு கதவை பூட்டி ரூமுக்குள்ளே 2 பேரை உட்கார வச்சுட்டு பாஸ்டர் கேட்டார். அவர் ஆங்கிலத்தில் படித்த கதை, அதனால ஆங்கிலத்தில் அவர் கேட்டார், வேர் இஸ் காட்? ஏசு எங்கே அப்படின்னு, ஆண்டவர் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. இவங்க 2 பேரும் இப்படி முழிக்கிறானுங்க. எல்லா பொருளையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் திருடுவாங்க, அட்டையை போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறான்னா, இவன் ஒருத்தனை பார்க்குறான், இன்னொருத்தனை பார்க்குறான். 2 பேரும் மாற மாற பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம இந்த பொருளை திருடவே இல்லையே, இது யாரு அவனுக்கு தெரியல, ஏசு யாருன்னு தெரியல. ஏசுனவுடன் கடவுள்னவுடன் அவனுக்கு யோசிக்கிறானுங்க. ஒருத்தன் ஓடி போய் ரூமுக்குள்ளே போய் தடவிட்டு இருக்கிறான், ஓடிட்டு இருக்கிறான். இங்கே இன்னொருத்தன் அவன் தான் எடுத்துருப்பான்னு நினச்சிட்டு இவன் பேசாமல் உட்காந்துட்டான். சரி அவன் தான் எடுத்து கொடுக்க போகிறான்ட்டு இவனை பிடிச்சி மிரட்டினதில் இவன் அழுதுட்டான். அப்பா அம்மாலாம் ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்டால், பாஸ்டர் கேட்டார், எங்கே கடவுள் எங்கே, இயேசு எங்கேன்னு கேட்டார். ஒருத்தன் தேட போயிருக்கிறான், ஒருத்தனுக்கு இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான்ட்டு. அவங்க 2 பேருக்கு என்ன பண்ணனா, இயேசு யாருன்னு தெரியல. அப்படி தானே? நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியாதா? இயேசு யாருன்னு தெரியல, அப்படி தானே? இயேசு எங்கேன்னு கேட்டப்போ அமைதியாக இருக்கிறது. இயேசு யாருன்னு தான் ஊழியக்காரங்க, எவ்வளோ ஊழியக்காரங்க வந்திருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்புறமாட்டு எங்கள் அப்பா 40 வருடங்களுக்கு முன்பாக இங்கே ஊழியம் செய்தவர். 3 வருடம் இந்த ஊழியம் செய்தது. எனக்கு நினைவலைகளில் நிறைய விஷயங்கள் பெரியப்பா சொன்னாங்க, நீ அந்த இயரை சொல்லணும்னு. எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கிறது. நான் 4 வயது 5 வயது 6 வயது இந்த ஊரில் 8 கோடி ஸ்கூலில் தான் என்னுடைய படிப்பே ஆரம்பித்தேன். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் பிரியமாள் சபைக்கு மாறி போனோம். என்னுடைய கடைசி தம்பி இந்த குருவை வீட்டில் வச்சு தான் அப்போது சுகப்பிரசவமாக பிறந்தான். ஹல்லேலூயா. உங்களுடைய நபர்கள் தான். அவங்க கூட எங்களை இந்த ஊர்லேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து விட்டுட்டு பெரியமலபுரத்தில் விட்டுட்டு போனாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் தான். உங்களோட கூட வசனம் என்னென்னா, எங்கள் அப்பா 40 வருடம் கழித்து இந்த இடத்துல நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அதில் பிள்ளைகள்லாம் இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்காங்க. இயேசுவை
தேடிட்டு இருக்கக்கூடாது. அப்படி தானே? மற்றவங்கெல்லாம் தேடலாம். நம்ம இயேசு யாருன்னு கேட்டப்போ ஒருத்தர் பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு யாருன்னு கேட்டப்போ பேதுரு என்ன சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய மூவர் தேவ தத்துவத்தில் உண்டென்று நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் இரட்சணிய சேனையின் பிரமாணம், முறைமைகள். இவைகளை நாம் வளருவோம். இந்த நாளிலும் நான் அதைத்தான் அந்த ஒரு சில வார்த்தைகளை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்லாமல் போகலை, எங்கே போகிறேன்ட்டு சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனால குழந்தைகளுக்கு தெரியலைன்னா கோரிடர் பிள்ளைங்கள்லாம் என்னை ஃபாலோ பண்ணிக்காங்க. இந்த 16 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, 5வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது நான் என்னை அனுப்பின இடத்துக்கு போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் கேட்கவே இல்லை. அப்படித்தானே? யாருமே கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னை பிதாவை அனுப்பினதுக்கு. நம்ம எல்லாருமே ஆவி தன்னை தந்த தேவனுக்கு போகணும் தான் வசனம் இருக்கிறது. ஆவி தன்னை தந்து நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறதுக்கு ஆவியானவர் சாட்சி கொடுத்துருக்காரு வசனங்களாக இருக்குது. நம்ம எல்லாரும் அவர்கிட்ட தான் போவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் பரலோகத்துக்கு போவோம் நம்பிக்கையோட தானே இருக்கீங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரும் பரலோகத்துக்கு போக நம்பிக்கை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இப்போ இயேசு கிறிஸ்து முதல்ல போயிட்டாரு. நான் போகிறேன், ஆனால் நான் போய்கிட்ட உங்களை சும்மா விட மாட்டேன். ஒரு ஆள் போயிட்டாங்க, ஆனால் இங்கே ஒரு ஆள் அவருக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, நமக்கு துணையாக இருக்கிறதுக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து வாசிக்கும்போது இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் சுகமாக இருக்கலாம், நான் போகிறேன்னு. ஆனால் நான் போகிறது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 7வது வசனம் சொல்லுது. 7வது வசனத்தில், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில். ஹல்லேலூயா. நான் போயிட்டா யார் வருவா? தேற்றரவாளன். இந்த மூவர் தேவ தத்துவத்தில் உண்டென்று விசுவாசிக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு ஒருவேளை பிதாவாகிய தேவன், அப்படித்தானே, தேவனோட ஜீவனோட குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேர் புரியறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சுன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு கப்பு தண்ணியை வச்சா என்ன இருக்கும்? ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும்போது அந்த தண்ணி என்னவா இருக்கும்? ஐஸ் கட்டி தானே. தண்ணி என்ன கட்டியாக இருக்குல்ல, அது ஐஸ் கட்டி. அந்த ஐஸ் கட்டி தூக்கி இங்கே வெளியில் வச்சாச்சுன்னா அது என்ன ஆயிரும்? தண்ணியாக இருக்கும். இப்போ அது ஐஸ் கட்டியா தண்ணியா? கொஞ்சம் அதுக்கு பேர் அப்படி தானே, ஐஸ் கட்டி தண்ணி. கொஞ்ச நேரம் கழிச்சு சூரிய வெயில் என்ன ஆயிரும்? தண்ணியை பார்த்தா தண்ணி காணா பேர் ஆவியாயிரும். அப்படி தானே? ஆண்டவர் மூவர் தேவ தத்துவத்தில் ட்ரினிட்டி காடை அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியாது. பெரிய பெரிய பிரசங்கங்கள்லாம் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு மிகவும் சிறியதாக சொல்லி தருகிறேன். இந்த 3 பேர் ஒரே ஆளு தான். இவர் என்ன சொல்லார்? நான் போகிறேன், இந்த மாம்சம் கிளம்பி பெய்யுறது, ஆனால் என்னுடைய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களிடத்தில் தருவேன். அவர் உங்களுக்கு தேற்றரவாளன்னா என்னது? தேற்றுகிறவர். இன்னைக்கு காலையில் ரெட்டினி சேனை கலண்டரை யாராவது வசனம் படிச்சிங்களா? எங்கள் டிசி அடிக்கடி வரும்போதெல்லாம் கேட்டுருவார். நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் வசன கலண்டர் படிச்சுட்டு போவேன். எங்களுடைய காலங்களிலெல்லாம் ரெட்டினிய சேனையினுடைய வசன கலண்டரில் வசனங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. ஏதாவது ஒரு நண்பர் விசேஷக்குள்ள வேறு ஏதாவது கலண்டரை பார்த்து படிச்சுட்டு போவோம். இல்லைன்னா காலைல ஓடி போய் ஒரு வசனத்தை படிச்சுட்டு ஓடுவோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சுகமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனம் படிக்கிறதுக்கு என்ன தந்திருக்காங்க? ரெட்டினிய சேனை கலண்டர் உங்கள் வீடுகள் இருக்குல்ல? ஹல்லேலூயா. இன்னைக்கு போய் படித்து பாருங்கள், நல்ல ஒரு வசனம் இருக்குது. அவரே ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. தேற்றரவாளன்னா அவர் உங்களை கம்ஃபர்டர், இங்கிலீஷில் கம்ஃபர்ட் பண்ணுவார். அவர் உங்களை தேற்றுகிறவர். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நம்மளுக்கு தேற்றவே மாட்டாங்க, யாரும் துணை இருக்க மாட்டாங்க. ஆனால் தேற்றுகிற ஒரே தெய்வம், தேற்றும் தெய்வம் இயேசு. இயேசு சொல்ற, நான் போகிறேன், தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். நான் போகலைன்னா அவர் வரமாட்டார், அதனால் நான் போயிடுறேன். நீங்கள் அதில் கல்லறையிலையும் நான் பிறந்த இடத்துல எல்லாம் போய் தேடிட்டு இருக்கிறாதீங்க, நான் போயிடுறேன். அப்போ தேற்றரவாளனாகிய ஆவியானவர் உங்களுக்கு அனுப்பி அவர் என்ன செய்வார்னா, 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசபடியினாலும் பாவத்தை குறித்தும் நீங்கள் என்னை இனி காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்தில் போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஹல்லேலூயா. அதுக்காக தான் எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் சிறிய குழந்தைகள் வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், ஈஸியாக
இயேசு கிறிஸ்து போயிட்டாரு, பரிசுத்த ஆவியார் நம்ம கூட இருக்கிறாரு. ஒரே பாடலை பாடினாங்க, பெரியப்பா பாடினாங்க, அம்மாவும் பாடினாங்க. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியேன்னு பாடினாங்க. அப்படிதானே? எப்படியாவது இந்த ஜனங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் வந்து வாசம் பண்ணும்படியாக. ஏனென்றால் ரெட்சினிய சேனை ஆலயம் கிடையாது, ரெட்சினிய சேனை ப்ரேயர் ஹால்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டாங்க. வேற எங்கேயோ நல்ல எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு தான் போவாங்க. அங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி தானே நம்ம சர்ச்சில் சேர்ஸ் காலி ஆயிரும். அப்படி தானே? வண்டி பிடிச்செல்லாம் போவாங்க. அப்படி தானே? ஒரு சில இடங்களுக்கு யாரை பார்க்குறதுக்கு? பரிசுத்த ஆவியானவர். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய ஜனங்கள் எங்கெல்லாம் இருப்பாங்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிறாரா, வாசம் பண்ணலையா? ஹல்லேலூயா. என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் எல்லா இடத்துலையும் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவராக நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் போயிட்டேன், ஆனால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராக தேற்றவாளன் வந்திருக்கிறாரு. அவர் உங்களுக்கு நிறைய காரியங்கள், அவர் சும்மா உங்கள்கிட்ட அன்பாக பழக மாட்டார். ஏன் அவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கேருந்து கிரியை செய்கிறாருன்னா, நமக்கு இன்னொரு வாட்டி நம்ம ஜீசஸை பார்ப்போம். அப்படி தானே? ஹல்லேலூயா. அவரை குத்தின கண்கள் யாவும் அவரை காணும். அப்படி தானே? அவர் மேகம் மீது நம்முடைய தூதரோடு கூட வரப்போறாரு. அந்த நாளைக்கு நம்ம ரெடியாகும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவரை தேற்றிருக்கிறார். நம்ம வந்து ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னா கொஞ்சம் படிக்கணும், சரி தானே? ஒரு நிலைமையை அடைந்து கொள்ள வேண்டாம். குழந்தைகள்லாம் ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறோம், தள்ளி விடுறோம். அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்படி தானே? நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் அந்த நல்ல நிலைமைக்கு போகணும்னா இந்த காரியங்கள், பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து உலகத்தை கண்டித்து அவர் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அவர் வந்து நம்மளை வந்து சகல சத்தியத்துக்குள் நடத்துவார் என்று 13வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. ஹல்லேலூயா. அவர் வந்து வரப்போகிற காரியங்கள் எல்லாம் அறிவிப்பார். இந்த ஊழியக்காரங்க எல்லாரும் இப்போ அதை தான் செஞ்சுருக்காங்க. அப்படி தான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் ஸ்தேவான் ஒருத்தர் பார்த்து படிச்சிருப்போம்ல, அவர் வந்து கல்லறிந்து கொல்லப்பட்டார். அவர் கடைசி நேரத்தில் அவரும் பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்லி இயேசுவை போல உயிர்த்தெழுந்தார். அது மாதிரி அநேகம் பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் நம்ம கண்டித்து உணர்த்தினாங்க. நமக்கு ரட்சினி சேனை ஆலயங்களில் யார் நம்ம கண்டித்து உணர்த்தினா? ஊழியக்காரங்க. பழைய காலத்தில் ஊழியக்காரங்க கம்பு எடுத்துட்டு தெருவுக்குள்ளே இறங்கினாங்கன்னா பிள்ளைகள்லாம் வரிசை எங்கே இருப்போம்? கோயிலில் இருப்போம். இப்போ ஊழியக்காரர் கம்பு எடுத்தாருன்னா அப்பா வந்து என்ன சொல்லுவாங்க?